வணக்கம் என்னுடைய அன்பான மீனவ சொந்தங்களுக்கு. இன்றைக்கி ஒரு சின்ன மெசேஜ் தான். கடல்லே ரொம்ப அழகானது ஜெல்லி ஃபிஷ். இது எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு அது ரொம்ப ஆபத்தானதும் கூட. நம்முடைய சொந்தங்கள் எங்கேயாட்டி நீங்கள் வெளியில் டூர் போகும்போது கடலை பார்க்கும்போது அதில் குளிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி குளிக்கும்போது இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட்டு கொஞ்சம் தூரமாகவே இருங்க. அதை கையில் எடுத்து விளாடணும், இல்லை அதை பிடிச்சி விளாடணும்னு சொல்லி எதுவுமே நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அது மேலே உள்ள அலும்பையோ இல்லை அதனுடைய தண்ணியோ உங்கள் உடம்புலையோ உங்கள் கண்ணிலையோ பட்டாலோ ரொம்ப எஃபெக்ட் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அந்த எஃபெக்டை நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெல்லி ஃபிஷ் தண்ணியில் இருக்கிற வரைக்கும் தான் அது ரொம்பவுமே அழகாக இருக்கும். தண்ணியை விட்டு நம்ம மேலே இந்த மாதிரி கையில் எடுத்தாச்சுன்னா சூரிய ஒளி பட்ட உடனே இந்த மாதிரி உருகி ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ என் கையில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு அது உருகி ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. சைனாவில் இதை தனியாக வளர்க்குறாங்க. இதுக்குன்னு நிறைய மெடிசன்லாம் எடுக்கிறதுக்காண்டி இதை வளர்த்து இதை பெருசாக உருவாக்குறாங்க. நம்ம இடங்களில் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ரொம்ப ஆபத்தானது தான். ஆனால் எல்லா வகையும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு சில வகைகள் பிரச்சனை இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் நம்முடைய உறவுகள் தொடர சொந்தங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.